ரௌத்திரம் பழகு. குட்ட குட்ட குனிவதும் தட்ட தட்ட தளர்வதும் பொறுமை என்ற போர்வைக்குள் இருளில் சென்று மாய்வதும் இரு கண்ணால் கண்ணீர் சிந்தி கருணை மனு அளிப்பதும் அருமையான நங்கையர்க்கும் அழகு என்றும் சேர்க்காது. வெட்ட வெட்ட வளர்ந்திடு, கெட்டவற்றை களைந்திடு அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. வணக்கம், உங்களுடன் பேசுவது லாவண்யா. வெல்கம் டு டாக் வித் லாவண்யா. இன்றைக்கி நம்மளோட இரண்டாவது காணொளிக்கு வேண்டி நான் பாரதியின் நினைவுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கேன். இது ஜோதிகிரி அம்மாள் அவர்கள் எழுதியிருக்காங்க. முதல் பக்கம் ஏழிலோ பாட்டு, இன்னும் பல பக்கங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸ்ரீ பாரதியாருக்கு சங்கீத கச்சேரிகளை காட்டிலும் பாம்பாட்டி வண்ணன், நெல் குத்தும் பெண்கள், செம்படவர்கள், உழவர்கள் இவர்களுடைய நாடோடி பாட்டுகள் என்றால் மிகவும் இஷ்டம். ஒரு நாள் மாலை புதுச்சேரி கடற்கரையில் எங்கள் வீட்டு குழந்தைகள் நாங்கள் 6 பேர், ஸ்ரீமதி செல்லம்மா, பாரதியார் ஆக 8 பேரும் வேடிக்கையாக பேசிக்கொண்டிருந்தோம். செம்படவர்கள் மீன்களை நிரப்பிக்கொண்டு சந்தோஷமாக பாடியபடி தோணியை கடற்கரை ஏறி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். எங்களோடு பேசிக்கொண்டிருந்த பாரதியார் அவர்களுடைய பாட்டிற்கு சபாஸ் சொல்லி ஆரம்பித்தார். நான், இது என்ன வேடிக்கை? அவர்கள் அர்த்தம் ராகம் ஒன்றுமே இல்லாமல் பாடும் பாட்டை நீர் இவ்வளவு மெச்சுகிறீரே, எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றேன். உடனே செல்லம்மா சொன்னாள், அவர் சுபாவம் உனக்கு தெரியாதா? வீதியில் மாரியம்மன் எடுத்துக்கொண்டு உடுக்கை அடிப்பவன் வந்தால் இவர் கூத்தாடுகிறார். தன் நினைவே கிடையாது. இப்போது சாயங்கால வேளை கடற்கரை அலைகளின் ஒளி, இதோடு தாளம் போடும் அர்த்தமில்லாத பாட்டு கேட்க வேண்டுமா? உடனே பாரதி எழுதினார். ஒரு பென்சில் காகிதம் எடுத்துக்கொண்டு அந்த செம்படவர்களிடம் போனார். அங்கே இருந்த ஒரு கிழவனை அவர் பாடும் பாட்டை அடியடியாக சொல்லும்படி சொன்னார். இதில் இருக்கும் பிழைகளை திருத்தி எழுதி கொண்டு எங்களிடம் வந்தார். நீங்கள் எல்லோரும் என்னை கேலி செய்கிறீர்களே, பிரபஞ்சத்தின் அடிப்படையே இந்த செம்படவர்கள் எனக்கு உபதேசம் பண்ணினார் என்றார் பாரதியார். அப்போது செல்லம்மா, ஆகா, நீங்கள் ஏழை முதல் செம்படவர்கள் வரை எல்லோருக்கும் சிஷ்யர்தான். முதல் தெய்வமாயிர மடத்திற்கு குருவுக்கும் மந்திரம் சிஷ்யர் அல்ல. அப்போது பாரதியார் கூறினார், இதோ பார் செல்லம்மா, அர்த்தமில்லாத மூட வழக்கத்தை எனக்கு சொல்லாது. இந்த சாரமில்லாத உண்மையில்லாத விஷயங்களை என் உயிர் போனாலும் நான் நம்ப மாட்டேன். செம்படவன் அவன் தொழில் செய்தாலும் அவன் உயிரும் என் உயிரும் ஒன்று. அப்போது நான் கூறினேன், இதென்ன வேடிக்கை, வினையாய் முடியும் போல் இருக்கிறதே. செம்படவர் பாட்டின் பொருளையும் பாட்டின் அழகையும் எங்களுக்கு சொல்லும் என்றேன். தாம் எழுதி வைத்த காகிதத்தை வைத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார் பாரதியார். அரை மணி காலம் கடந்து போய்விட்டது. எல்லோரும் தன்னை மறந்து லயத்தில் இருந்தோம். அவர் பாடிய மிட்டு கஷ்டமில்லாமல் பாடியது இப்பொழுதும் என் காதில் ஒலிக்கிறது. அவர் பாடி முடித்தவுடன் என் அண்ணன் சாமி, அதன் அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லவில்லையே, மணி 8 ஆகிறது, புறப்படுவதற்கு முன் இதன் பொருளை சொல்லும் என்றார். பாட்டின் அழகில் மூழ்கிப்போன ஏழேலோ பாட்டு. எங்களுக்கு அப்பொழுதுதான் காலத்தை பற்றின நினைவு வந்தது. பாரதியார் உடனே எங்கள் அண்ணனை பார்த்து கேட்டார், உலகம் உண்டாவதற்கு முன் என்ன இருந்தது? சொல்லு பார்ப்போம். அப்போது என் அண்ணன் கூறினான், நாங்கள் உன்னை கேட்டால் எங்களையே நீர் கேட்கிறீரே, எனக்கு என்ன தெரியும்? அப்போது பாரதியார் கூறினான், நான் குரு மட்டுமல்ல, சிஷ்யன். குரு இரண்டுமாக இருக்கும் ஒரு பைத்தியம் என்றார். எல்லாம் சொல்லிவிட்டால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் நான் அறிவது எப்படி? உடனே நான் கூறினேன், பூமி இருப்பதற்கு முன் ஜலம் இருந்ததாக 4000 இருக்கிறது. அதில் அலை மேல் எங்கள் பெருமாள் இருந்தாராம். அப்போது பாரதியார் கூறினார், நன்றாக போட்டாயே, உங்கள் பெருமாள் வேறு எங்கள் பெருமாள் வேறா? இன்னும் பாலையை பித்து விடவில்லையா? அப்போது நான் கூறினேன், நான் இன்னும் சின்னவன், எனக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. இப்படியே பொழுது ஆகிவிட்டது.
பாட்டிற்கு அர்த்தம் சொல்லும். நான் அவனுடைய சட்டையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தேன். உடனே பாரதி கூற ஆரம்பித்தார். முதலில் ஜலத்தில் ஆதி புருஷனானவர் தாமே மீனாக அவதாரம் செய்தார். பிறகு ஆமையாக பிறந்து நிலத்திலும் நீரிலும் வாழும் ஜந்துவாக இருந்தாராம். பன்றியாக மாறி நிலத்தில் அதிகமாகவும் நீரில் குறைவாகவும் இருந்தாராம். நரசிங்கமாக மாறி பாதி காட்டு மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் உருவானாராம். நிரந்தரம் இந்த மிருகத்தன்மை எவ்வளவு நியாயம் இருக்கிறது என்பதை முதல் தரமாக வர்ணித்திருக்கிறார்கள் ஏழேலோ பாட்டில். பாரதமாம் புராணமாம் பாட்டு கச்சேரியாம் அனுபவிக்க தெரியாத குழந்தைகள். உடனே செல்லம்மா கூறினார்கள், ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? மேல் சொல்லுங்கள். உடனே பாரதியாரும் ஆரம்பித்தார். வந்தாய வழிக்கு பாட்டு இப்போது பிடித்ததா? எனக்கு என்னை கேலி செய்தாயே. அப்போது செல்லம்மா சொன்னாள், இதெல்லாம் எனக்கு தெரியுமா? அவர்களுடைய வார்த்தையில் ஒன்றுமே தெரியவில்லை என்றார். அப்போது பாரதியார் திரும்பியும் ஆரம்பித்தார். கவனித்து கேட்டால் தெரியும். அப்புறம் மகாவிஷ்ணு குள்ளையனாக பிறந்து மனிதருக்கு மூலப்புருஷன் ஆனாராம். மனிதன் உண்டான பிறகு ஒரு சட்டமாக நடக்க வேண்டுமே. ஸ்ரீ ராமனாக பிறந்து தர்மங்கள் நடத்த வழிகாட்டினாராம். பிறகு வெறும் சப்பை நதியில் சாரம் குறைவு என்று கிருஷ்ணனாக பிறந்து சமயத்திற்கு தகுந்தபடி நடக்கும் யுக்திகளையும் தர்மங்களையும் உலக நீதிகளையும் தர்மனாகவும் அர்ஜுனனாகவும் மூலமாக வெளிப்படுத்தினாராம். புத்தராக பிறந்து துறவு அகிம்சை எடுத்து காட்டினார். கல்கியாக பிறந்து எல்லா மதங்களையும் ஒன்றாக கலக்கப் போகிறார். இதை நாம் பார்க்க மாட்டோம். நம் குழந்தைகள் ஒருவேளை பார்க்க. இதுதான் பாட்டின் அர்த்தம். உடனே செல்லம்மா சொன்னாள், இதென்ன சிவனுடைய பெயரே இல்லையே. உடனே நான் ஆரம்பித்தேன். விஷ்ணுதான் 10 அவதாரம் எடுத்தார். அவர்தான் மூல புருஷர். உடனே பாரதியார் கூற ஆரம்பித்தார், சிவனாவது விஷ்ணுவாவது எல்லோரும் ஒன்றே. நீ சிவன் என்கிறாய், யுகாதகிரி விஷ்ணு என்கிறாய். நான் எல்லோரும் ஒன்று என்கிறேன். நேரமாகிறது, புறப்படுங்கள், போகலாம். பாரதியார் எழுந்தார். நாங்களும் எழுந்தோம். பேசிக்கொண்டே சென்றோம். இந்த சம்பவம் நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டன. ஆயினும் என் மனக்கண் முன் இப்போதுதான் நடப்பது போல் இருக்கிறது. நான் இப்போது கூட பகற்கனவு காண்பதுண்டு என்று முடித்தார் யுகாதகிரி. ஹலோ வியூவர்ஸ், நம்ம பார்த்த பாரதி நினைவுகள் அப்படின்ற புத்தகம் முதல் பக்கமே இவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா இன்னும் பல பக்கங்கள் இருக்குது. அது எவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகே, எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.